Hi students, welcome to Vetrii NEET Gateway, a unit of Vetrii IAS Study Circle. I am Karunakaran S, Physics Faculty, Madurai branch. Today we are going to solve previous year question papers from Physics. Problem solve பண்ண ஆரம்பிக்கலாம். Sum number 1. Two charged spherical conductors of radius R1 and R2. So, two spherical conductors with radius R1 and R2 respectively. So given data எப்பயுமே எடுத்து நீங்கள் டயக்ராம்ஸாக வரைஞ்சி வச்சுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண சம்மை. ஸோ கிவன் டேட்டாவும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக இருக்கும், சம்முடைய ஃபார்மேட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, டூ ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ஸ் ஆஃப் ரேடியஸ் R1 and R2 ஆர் கனெக்டட் பை அ வயர். ஒரு வயரை வச்சு ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி கனெக்ட் பண்ணும்போது சார்ஜஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்து மூவ் ஆகும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பொட்டன்ஷியல் ஏரியாவிலேருந்து லோ பொட்டன்ஷியல் ஏரியாவுக்கு வந்து சார்ஜஸ் மூவ் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் Q1 நம்ம எடுத்துக்கலாம், இங்கே Q2ன்னு எடுத்துப்போம். ஓகே, ரெண்டுலேயும் சார்ஜஸ் இருக்கும். ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க டூ சார்ஜ் ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் Q1, இங்கே இருக்கக்கூடியது Q2 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, then the ratio of surface charge densities of the spheres கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எப்போ ஒரு சார்ஜஸ் மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வர இங்கே இருக்கக்கூடிய வியும் இங்கே இருக்கக்கூடிய வியும் ஈக்குவலாக வர என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் ஹை பொட்டன்ஷியல் ஏரியாவிலேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி எழுதலாம். வியோடைய ஃபார்முலா தெரியும், V ஈக்குவல் டு கே சார்ஜ் பை ரேடியஸ். ஓகேவா? ஸோ கேயோட வேல்யூ என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும், இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னு தெரியும், கே ஈக்குவல் டு 1/4 pi எப்சிலான் நாட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சம்மில் நமக்கு இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை, தேவைப்படலை. ரீசன் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் ரீட் பண்ணுங்கள், கிவன் டேட்டா ப்ராப்பராக எழுதிங்க. 2.2 என்ன பண்ணால் நமக்கு என்ன வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன்ஸ் என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்தவரையே எஸ்ஐ யூனிட் செக் பண்ணுங்கள், என்னென்ன ஆப்ஷன்ஸில் ஆன்சர்ஸ் என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்க முடியும். இங்கே எல்லாமே ரேடியஸ் மட்டும்தான் இருக்குது, ரிமைனிங் வேல்யூஸ் எந்த வேல்யூவும் இல்லை, அதனால் நம்ம கேனே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது, V1ஐயும் V2ஐயும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, கே Q1 by R1 charge 1 by radius 1 equal to K charge 2 by radius 2 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ K சேம் வேல்யூ கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போது நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் ரேடியஸில் இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரேடியஸ் எல்லாம் ஒரு சைடும் சார்ஜஸ் எல்லாம் ஒரு சைடு நம்ம எடுத்து போய்க்கலாம். ஸோ அப்படி எடுத்தோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, Q1 by Q2 equal to R1 by R2 நமக்கு வரும். ஸோ இதை ஒரு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ்லாம் ஒரு சைடும் ரேடியஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கூடிய ரெண்டு கண்டக்டர்ஸோடைய சார்ஜஸ் அண்ட் ரேடியஸை வச்சு நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கிறோம். ஸோ நமக்கு இது கிடைக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேஷியோ ஃபார்மெட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் நமக்கு σ1 by σ2 மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து ஃப்ராக்ஷனில் ஈஸியாக எடுத்து போயிடலாம். சப்போஸ் மென்ஷன் பண்ணலைன்னா ரேஷியோ கொடுத்தோன்னா ஃப்ராக்ஷன்ஸில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட் வாட் இஸ் மீன் பை சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சார்ஜ் பை யூனிட் ஏரியா. ஓகேவா? சார்ஜ் இன் அண்ட் யூனிட் ஏரியா இஸ் கால்டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட் ஏரியாவில் என்ன சார்ஜஸ் இருக்கோ அதுதான் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு எடுத்துப்போம். இங்கே சார்ஜஸ் நமக்கு தெரியும், மொத்தம் நமக்கு ரெண்டு பாடிஸ் இருக்குது, ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, Q1 Q2 இருக்குது. ஸோ சார்ஜஸ் நம்ம இதே எடுத்துக்கலாம். யூனிட் ஏரியா, எதோடைய ஏரியா எடுக்க போகிறோம், ஸ்பியரோடைய ஏரியா எடுக்க போகிறோம். ஃபார்முலா ஏரியாவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4πr² ரேடியஸ் ஸ்கொயர். ஸோ கிவன் டேட்டாஸ்லாம் எடுத்து அப்ளை பண்ணலாம். ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி σ1 by σ2 ஈக்குவல் டு சார்ஜ் Q1 divided by 4π ரேடியஸ், இங்கே வரும்போது R1 எடுத்துக்கலாம், R1 ஸ்கொயர் by Q2 divided by 4π ரேடியஸ் 2 ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு ரேஷியஸில் எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே என்னென்ன கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா, 4 π கேன்சல் ஆகும். ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா Q1 Q2 R1 R2 கேன்சல் ஆகாது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Q1 by Q2 R2 இங்கே இருக்கக்கூடிய R
டினாமினேட்டரோட டினாமினேட்டர் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் போய் நமக்கு R2 ஸ்கொயர் பை R1 ஸ்கொயர் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இந்த ஃபார்முலா சால்வ் பண்ண கிடைக்கும். பட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ரேடியஸ் தான் இருக்குது, சார்ஜ் இல்லை. ஸோ சார்ஜை நம்ம இங்கேருந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ எலிமினேட் பண்ணால் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் சார்ஜ் இங்கேருந்து நமக்கு மாறி எல்லாமே ரேடியஸ் ஃபார்முலா கிடச்சிடும். ஸோ எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம், என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா σ1/σ2 ஈக்குவல் டு, ஸோ Q1/Q2க்கு பதிலாக என்ன பண்ணலாம், R1/R2 போட்டுக்கலாம். ஸோ R1/R2, ஸோ ஆல்ரெடி இருக்கிறது R2 ஸ்கொயர் பை R1 ஸ்கொயர் நமக்கு இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டெப் புரிஞ்சா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப் நமக்கு வரும். இந்த R2 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், R1 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா R2/R1 ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸ் ஆஃப் டூ ஸ்பியர்ஸ் இஸ் R2/R1. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஸோ வெரி சிம்பிள் அண்ட் பேசிக் சம். இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தான். நமக்கு தேவையானது ரெண்டு ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் ஈஸியாக அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப பேசிக்கான சம். ஸோ இவ்வளோ தான் அந்த சம்மோட ஆன்சர். லாஸ்ட் R2/R1. ஸோ ஆன்சர் 3ல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்பர் 2. 27 drops of same size. 27 drops of same size. இங்கே 27 இருக்கனால n numbers, any numbers. ஓகேவா? ஐடென்டிக்கல் சார்ஜஸ் இருக்குது, ஐடென்டிக்கல் ட்ராப்ஸஸ் இருக்கும்போது என்னென்னு பார்க்கலாம். ஸோ 27 ஐடென்டிக்கல் சார்ஜஸ் ஆர் சார்ஜ்ட் at 220 volt ஈச். ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ராப்ஸஸ் கம்பைன் டு ஃபார்ம் ஏ பிக்கர் ட்ராப். ஓகேவா? ஒரு ட்ராப்ஸாக கம்பைன் ஆகி ஒரு பிக்கர் ட்ராப்பாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ட்ராப்ஸ்லேயும் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ட்ராப் ஹேஸ் Q, சார்ஜ், கெப்பாசிட்டன்ஸ் C, வோல்ட் V. ஸோ மூணுமே இருக்கும். இது எல்லாமே ஒரு கம்பைன் ஆகி ஒரு பிக்கர் ட்ராப்பாக மாறும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் Q, கெப்பாசிட்டன்ஸ் C, பொட்டன்ஷியல் V. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வோல்ட் கொடுத்துருக்காங்க, 220 volt ஈச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட ஈச் அண்ட் எவ்ரி ட்ராப்ஸ் 27 ட்ராப்ஸும் 220 volt இருக்கக்கூடிய எல்லாமே கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய பிக்கர் ட்ராப்பில் என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க இந்த சார்ஜஸ் கெப்பாசிட்டன்ஸ் கேட்கல, வோல்ட் தான் கேட்குறாங்க, பொட்டன்ஷியல் தான் கேட்குறாங்க. என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே என்ன ஃபார்முலா பார்க்கலாம். கேபிட்டல் Q ஈக்குவல் டு n நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ட்ராப்ஸஸ் உடைய சார்ஜஸை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு டோட்டல் Q கிடச்சிடும், நெட் Q கிடச்சிடும். நெட் சார்ஜுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் சார்ஜ் Q ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ட்ராப்ஸஸ், நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ட்ராப்ஸஸ் மல்டிப்ளை சார்ஜ். என்ன எல்லாத்தையும் என்னென்ன சார்ஜஸ் கொடுத்துருவோம் எல்லாத்தையும் நீங்கள் அரித்மெட்டிக் சம் பண்ணால் போதும். அதை எல்லாத்தையும் உட்காந்து ப்ளஸ் பண்ண முடியாதுக்காக மல்டிப்ளை வித் n. ஓகேவா? இது பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணால் Q கிடச்சிடும். இந்த ப்ராப்ளம் Q கேட்கல, பட் நோட் இட் டவுன். இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வேறு எங்கேயா சம்ஸ் வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா சம்ஸும் அப்படி தான் சால்வ் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் என்ன பாசிபிலிட்டிஸ் வேறு என்ன ஃபார்முலாஸ் எடுத்து சொல்ல முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்கும்போது வேறு ஏதாவது சம் வந்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ கேபிட்டல் Q சார்ஜ் ஈக்குவல் நெட் சார்ஜ் ஈக்குவல் டு n இன்ட்டு Q. நெக்ஸ்ட் ஒன் போகலாம். கெப்பாசிட்டன்ஸ் போகும்போது இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா n டு தி பவர் 1/3 கியூப் ரூட் ஆஃப் n கூட சொல்லலாம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ இதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நெட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கிடச்சிடும். அதுக்கான ஃபார்முலா C ஈக்குவல் டு n டு தி பவர் 1/3 Cன்னு உங்களுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இங்கே இந்த சம்ஸில் இதுவும் கேட்கல, பட் நோட் இட் டவுன். இதையும் நோட் பண்ணிச்சுங்க, இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் நோட் பண்ணிச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன ஆக்சுவலாக இங்கே கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தே கம்பைன் டு ஃபார்ம் ஏ பிக்கர் ட்ராப், கேல்குலேட் தி பொட்டன்ஷியல் ஆஃப் தி பிக்கர் ட்ராப் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா V கேட்டிருக்காங்க. V ஈக்குவல் டு n 2/3 V இதான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் சார்ஜஸ், எத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கோ அதுதான் இங்கே என்னென்னு இருக்கிறோம். இங்கே எத்தனை ட்ராப்ஸஸ் இருக்குது 27 இருக்குது. ஸோ 27 சார்ஜஸ் இருக்கா, 27 ட்ராப்ஸ் டு தி பவர் 2/3 மல்டிப்ளை வோல்ட் எவ்வளோ ஈச் 220 volt ஈச் 220 போட போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 27 நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3 cube எழுதலாம். 3 to the power 3. ஓகேவா? 3 cube எழுதினா 27. 3 3s are 9, 9 3s are 27. ஸோ இதை 3 cube எழுதலாம். 3 cube
மல்டிப்ளை இந்த 2/3 இங்கே இருக்குது ஓகேவா எழுதிப்போம் நெக்ஸ்ட் மல்டிப்ளை 220 வோல்ட் இப்படி எடுத்துக்கலாம் அந்த ஃபார்முலா இந்த 3யும் கேன்சல் ஆயிரும் இல்லை இதை நீங்கள் கியூப் ரூட் எடுத்து கூட நீங்கள் டேரெக்டாக போயிடலாம் ஓகேவா ஸோ இதுக்கு லாஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3/2 3 ஸ்கொயர் மல்டிப்ளை 220 வோல்ட் இருக்கும் ஓகேவா 3 to the power 3 ஸ்கொயர் என்ன ஒரு வேல்யூ 9 மல்டிப்ளை 220 9 into 0 0 9 into 2 18 8 ரிமைண்டர் 1 இருக்கு 9 into 18 ரிமைண்டர் ப்ளஸ் 1 இருக்கனால 19 வரும் 1980 வோல்ட் ஸோ டோட்டல் பொட்டென்ஷியல் ஆஃப் அதர்வைஸ் potential of bigger drop is equal to 1980 volt so இதுதான் இந்த क्वेश्चनல அப்போ ஆப்ஷன் 1ல உங்களுக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 1980 வோல்ட் இருக்கு ஸோ இதான் ஆன்சர் ஸோ இந்த சம்ஸ்ல நம்பர்ஸ் மாறலாம் ஓகேவா இங்க இருக்கக்கூடிய ஐடென்டிக்கல் சார்ஜஸ் ஓகேவா சேம் சார்ஜஸோட வேல்யூஸ் மாறலாம் சார்ஜஸ் நெட் சார்ஜ் கண்டுபிடிக்க சொல்லலாம் இல்லை கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம் அதர்வைஸ் சேம் உங்களுக்கு பொட்டன்ஷியலே கண்டுபிடிச்சலாம் இந்த சம்மை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த சம்ஸை நீங்கள் எந்த ஃபார்முலா இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சிம்பிள் ஃபார்முலா n into q n to the power 1/3c இங்கே பார்த்தீங்கன்னா n to the power 2/3 மல்டிப்ளை v இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க இதை நோட் பண்ணி வச்சுன்னா அந்த சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் சம் போகலாம் தேர்ட் சம் a parallel plate capacitor has a uniform electricity field E in the space between the plates so given data as a diagram வரைஞ்சிக்கலாம் parallel plate capacitor okay positive negative charges இருக்கும் so definitely இங்க field electric field E இருக்கும் so என்ன கொடுக்குறாங்க பாருங்க if the distance between the plates is d so plates ஓட distance பார்த்தீங்கன்னா d ன்னு கொடுத்துறாங்க area of each plate is a area of each plate is a so parallel plate capacitor E இருக்கு distance d இருக்கு so உங்களுக்கு என்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா area of plate is a ன்னு கொடுத்துறாங்க the energy stored in the capacitor is so energy கேட்டிருக்காங்க so energy உடைய ஃபார்முலா தெரியும் u equal to half cv square so இதுதான் நமக்கு ஃபார்முலா energy stored equal to 1/2 cv square half cv square நமக்கு தெரியும் so ஒண்ணு எடுத்துக்கலாம் இங்க c capacitance equal to என்ன வரும் பாத்தீங்கன்னா epsilon naught a by d so c ஓட வேல்யூ இந்த வேல்யூ எடுத்து போயிட்டு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் so next so first நம்ம என்ன பண்ண போறோம்னா given data எடுத்தாச்சு டிரா பண்ணியாச்சு so ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பார்த்துடலாம் இங்க c or v இல்லவே இல்ல எல்லாமே e a d தான் இருக்கு epsilon naught e epsilon naught e a d so எல்லாமே இந்த ஃபார்முலா தான் இருக்கு so அப்போ இங்க இருக்கக்கூடிய c and v நம்ம அதோட வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் என்னன்னா ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறோம் ஸோ இப்போ எடுத்துகிட்டு வரும்போது என்ன வரும் u equal to 1/2 c ஓட வேல்யூ epsilon naught a by d v ஸ்கொயர் நமக்கு இருக்குது v ஓட வேல்யூ vக்கும் ஈக்கும் என்ன இருக்குது நெக்ஸ்ட் நமக்கு கிவன் டேட்டாவில் இருக்கக்கூடியது e தான் ஈயும் வியும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ ரெண்டே ரிலேட் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் ஸோ எடுத்துட்டீங்கன்னா இ எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் டிவி பை டிஆர் எழுதலாம் ஸோ நம்ம டிஃபரன்ஷியேட் விட்டுட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா இ எப்படி ரிலேட் பண்ணலாம் இ ஈக்குவல் டு வி பை ஆர்னு எழுதலாம் ஆர் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ்னால் நம்ம இங்கே டி தான் கொடுத்துருக்காங்க நம்ம டிஏ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் ஈக்கும் விக்கான வேல்யூ ஸோ வி மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது ஏன்னா வியோட வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் வி ஈக்குவல் டு இடின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு சேம் இந்த எனர்ஜி இதில் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் u 1/2 epsilon naught a divided by d ஸோ வியோட வேல்யூ எடுத்து வந்து பண்ணோன்னா என்ன பார்த்தீங்கன்னா இ ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே ஸ்கொயர் இருக்குது மறந்துடாதீங்க வியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது மறந்துட்டு இ அண்ட் டி மட்டும் போட்டுறாதீங்க ஸோ இது ரெண்டு வரும் உங்களுக்கு ஸோ டி அண்ட் டி கெட் கேன்சல்ட் ஸோ எனர்ஜி ஸ்டோர்டு ஈக்குவல் டு u equal to 1/2 epsilon naught a e square d இதை ஃபைனலாக எழுதிக்கலாம் ஃபார்மேட் நமக்கு எக்ஸாம்ஸ் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் 1/2 epsilon naught e square adன்னு இருக்குது ஸோ ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர் ஸோ அங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க
ஸோ எனர்ஜி ஸ்டோர் ஃபார்முலா என்னென்னு தெரிஞ்சால் போதும் 1/2 CV ஸ்கொயர். ஆப்ஷன்ஸில் சி அண்ட் வி ஃபார்முலா இல்லை, எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஏரியா, டிஸ்டன்ஸ் அங்கே அதை வச்சு தான் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட் மாற்ற போகிறோம். சிக்கும் நமக்கான ஏரியாக்கான என்ன இது ஃபார்முலா என்ன ரிலேஷன் இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம். C = ε0 A/Dன்னு எழுத போகிறோம். ரீசன் ஆப்ஷனில் நமக்கு ஏரியா, டிஸ்டன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு இது எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வி பொட்டன்ஷியலுக்கு எடுக்கும்போது அதுக்கான ஃபார்ம் நம்ம எடுத்துட்டிங்கன்னா ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணினா ஆன்சர் முடிஞ்சு. ஸோ எனர்ஜி ஸ்டோர் ஈக்குவல் டு ஆஃப் ε0 E² AD தான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் சம், ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன் ஷோன் இந்த ஃபிகர்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சால்வ் பண்ண. பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி A, Bன்னு மார்க் பண்ணிப்போம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே B வர ஜஸ்ட் ஒயர், ஜஸ்ட் கனெக்ஷன், அவ்வளோதான். ஓகே, வேறு இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸோ ஒரு ரெசிஸ்டரோ எதுவுமே இல்லை. ஸோ சேம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அப்போது இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் B வேல்யூ இங்கே இருக்கும். ஸோ இங்கே B எடுத்துக்கலாம். ஸோ போத் இந்த பாயிண்ட்லேயும் இந்த ஜங்ஷனில் ரெண்டுலேயுமே வேல்யூஸ் பீன் சேமாக இருக்கனால கண்டிப்பாக எனர்ஜி சார்ஜஸ் வந்து ஃப்ளோ இருக்காது. என்ன பார்த்துருவோம், நமக்கு எப்பயுமே சார்ஜஸ் ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் தான் போகும். சேமாக இருந்தால் ஃப்ளோ இருக்காது. ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ண வேணாம் அந்த கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? இந்த கெப்பாசிட்டன்ஸ் இல்லாமல் நம்ம இந்த டயக்ராம் ரீட்ரா பண்ணிப்போம். ஸோ பாயிண்ட் A C1, ஓகே, C or C1 எடுத்துக்கலாம். இன்னொன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. ஸோ B. ஓகே, என்ன ரீசனுக்கு அதை எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியதும் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ சேமாக இருக்கும். ஸோ சேம் வேல்யூனா எனர்ஜி ஃப்ளோ இருக்காது, சார்ஜஸ் ஃப்ளோ இருக்காது. ஸோ நம்ம இந்த இதை எலிமினேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் கூடிய ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இன்ஸ் பேரலல் கனெக்ஷன் என்ன வரும், CP = C1 + C2. ஸோ இங்கே ரெண்டுமே சேம் வேல்யூ, இந்த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க, ரெண்டுக்குமே ஈக்குவல் வேல்யூ. ஸோ C1ஓட வேல்யூ C2ஓட வேல்யூ சேம் வேல்யூ, சின்னு கன்சிடர் பண்ணிப்போம். கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் = C + C. அப்போது ஆன்சர் 2C. ஆப்ஷன் 3 2C எப்படின்னு தெரியுதா? ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிட்டோம். ரிமைனுக்கு ஒரு ரெண்டு கெப்பாசிட்டரையும் எடுத்துக்கிட்டோம். அதோட வேல்யூ சேம்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ C + Cன்னு எடுத்துக்கிட்டோம். கெப்பாசிட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணோம்னா டேரெக்டாக C + Cன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டையும் ஆட்னா 2Cன்னு வரும். ஆன்சர் 2C, ஆப்ஷன் 3. ஸோ ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் மேக் ஏ நோட்ஸ் ஆன் இட். தேங்க்யூ.